வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பங்குச் சந்தையில் யார் வெற்றியாளர்? ஒரே ஒரு கைக்கடிகாரத்தை நெடுநாள் கட்டுபவர்கள், இதோ 12ஆம் எண் வந்துவிடுமே என்று பேருந்துக்கு காத்திருப்பவர்கள், செருப்பின் பின் குதிக்கட்டை தேயும் வரை அணிபவர்கள், ஒரே வண்டியை 10 ஆண்டுகளுக்கு மேல் பதமாக ஓட்டுபவர்கள், எப்போதும் குறுக்கு சாலையில் புகுந்து செல்ல விரும்பாதவர்கள், ஒரே வாளி தண்ணீரில் குளிக்க தெரிந்தவர்கள், வழலை கட்டி நாணயத்தளவு கரையும் அளவுக்கு தேய்த்து குளிப்பவர்கள், எழுப்புலி வைத்தாலும் அதற்கு முன்னதாக எழுந்து விடுபவர்கள், பிறருடைய பரிசு பொருட்களை ஏற்க மறுப்பவர்கள், உண்மைக்கு மாறாக ஒரு பொய்யை அவிழ்த்துவிட தெரியாதவர்கள், மகன் மகள் என்ன படிக்க வேண்டுமென்று உறுதியான கனவுடன் இருப்பவர்கள், சீட்டு கட்டினால் கடைசி கட்டம் வரை காத்திருந்து எடுப்பவர்கள், புத்தக கண்காட்சியில் 1-2 புத்தகங்களை மட்டுமே வாங்குபவர்கள், கைபேசிக்கு கட்டாயம் உடைப்பெதிர் கண்ணாடி போட்டிருப்பவர்கள், புது கண்ணாடி வாங்கினாலும் பழைய கண்ணாடியை விட மனமின்றி பயன்படுத்துபவர்கள், எழுதுவதே இல்லை என்றாலும் நல்ல எழுத்துக்கோல் வைத்திருப்பவர்கள், அது எதற்கு இது எதற்கு என்று எதனையும் கொள்ளாது தள்ளுவதையே கொள்கையாக கொண்டவர்கள், எங்கே சென்றாலும் காதலிக்கு அல்லது மனைவிக்கு முதல் செலவாக பூ வாங்கி தருபவர்கள், இல்லத்தரசியின் உறவுக்காரர்கள் வந்துவிட்டால் வெளியேறி தப்பிக்க பார்ப்பவர்கள், பிள்ளைகள் ஏதேனும் ஒரு பொருளை உடைத்துவிட்டால் வெடுக்கென்று சினப்பவர்கள், பச்சை விளக்கிற்கு காத்திருக்கும் பொழுது கையேந்துபவர்களுக்கு இடலாமா வேண்டாமா என்று இருமனமாய் தவிப்பவர்கள், இடலாம் என்று முடிவெடுத்தவுடன் பச்சை விழுவதாலோ சில்லறை இல்லாததாலோ இட முடியாமல் போனவர்கள், இருப்பதை விடுத்து பறப்பதை பிடிக்கும் ஆவலற்றவர்கள், இது வேலைக்காகாது என்று எடுத்த எடுப்பில் கண்டுபிடிக்க தெரிந்தவர்கள், நிறைச்சாந்து வாங்கியதில் மிஞ்சிய நெகிழிகளை தண்ணீர் பிடிக்க வைத்து கொண்டவர்கள், கெடு முடிந்த பின்னாலும் வீசி எறியாமல் அதே பற்கோல் பயன்படுத்துபவர்கள், இந்த மனத்தெளிகைதான் வேண்டும் என்ற பிடிவாதம் இல்லாதவர்கள், பகல் இருப்பூர்த்தி விற்பனையாளர்களிடம் திருப்பூர் உள்ளாடைகள் ஆம்பர் தோற்பைகளை தொட்டு பார்ப்பவர்கள், வாங்கிய கைபேசிகளின் அழகான பெட்டிகளை எடுத்தெறியாமல் அடுக்கி வைத்திருப்பவர்கள், பழைய தங்கத்தை பழைய பட்டுப்புடவையை மாற்றி புதிதெடுக்க ஒப்பாதவர்கள், இனி நம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தெள்ளத் தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டவர்கள், இப்படி செய்தால் இப்படித்தான் ஆகும் என்று முன்கூட்டியே சரியாக வாய் வைத்தவர்கள், விற்பேறு பெற்ற பொருட்களில் பற்றுதல் இல்லாதவர்கள், ஒரு முத்தத்தின் ஈரந்திரண்ட வாய் மனத்தையும் இன்ப முனகலையும் எப்போதுமே மறக்காதவர்கள், ஓரிடத்தில் நெடுநேரம் அமர்ந்திருக்க பழகியவர்கள், இருக்கும் நிலையிலிருந்து ஒருபோதும் தாழ்வதற்கு ஒப்பாதவர்கள், நீங்களெனில் உங்களால் பங்குச் சந்தையில்
நீண்டகால முதலீட்டாளராக உறுதியாக வெற்றி வாகை சூட முடியும். நன்றி, வணக்கம்.